ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த காயை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். நம்ம உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டு, குளிர்ச்சியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை தண்ணி கூடவே ஆட் பண்ணிட்டு, அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 2 தக்காளியை வந்து ஒன்றும் பாதிமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு மொத்தமாக ஒரு 6 விசில் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதை நான் வந்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் மத்து வச்சு கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து மசிக்க வேண்டாம். ஒன்றும் பாதமாக இருந்தால் தான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு குக்கர் எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு இதை நம்ம வந்து வதக்கி விட்டுருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு நான் இன்னைக்கு டிஸ்கோ பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இதில் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் சாம்பார் வச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. சாம்பாரை விட அந்த காயே நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா ருசியா இருந்தது. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு வேக விட போகிறேன். இந்த காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து நான் காரத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க பருப்பை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாம்பார் பாருங்க நல்லா திக்கா இருக்கு. நல்லா இதை வந்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண விடுங்க. உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து இதில் ஒரு சின்ன சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டு புளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து அவ்வளோ ருசியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.